சென்னை கடற்கரை சாலையில் பெண்களை காரில் துரத்திய வழக்கில் தலைமறைவாக இருந்த சந்துரு கைதாகியுள்ள நிலையில் அவர் அதிமுகவை சேர்ந்தவர் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ECRல் நள்ளிரவில் பெண்கள் சென்ற காரை துரத்தி சாலையின் குறுக்கே காரை நிறுத்தி மறித்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. கடந்த ஜனவரி 25ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்தில் 7 பேருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்ததை அடுத்து சந்தோஷ், தமிழ்குமரன், அஸ்வின் மற்றும் விஸ்வேஸ்வரன் ஆகிய 4 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர். தலைமறைவாக இருந்த 3 பேரை தேடி வந்த நிலையில் வழக்கில் முக்கிய குற்றவாளியான சந்துருவை நேற்று தனிப்படையினர் கைது செய்தனர். சென்னை தேனாம்பேட்டையில் உறவினர் வீட்டில் பதுங்கி இருந்த சந்துருவை அதிரடியாக தட்டி தூக்கிய காவல்துறையினர் ECRல் உள்ள விடுதியில் வைத்து விசாரணை நடத்தினர். முக்கிய குற்றவாளி சந்துரு கைது குறித்து விளக்கம் அளித்த பள்ளிக்கரணை துணை ஆணையர் கார்த்திகேயன் சந்துரு மீது ஏற்கனவே 2 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறினார். சந்துரு மேல அவர் கேட்டபடி ஏற்கனவே வழக்கு இருக்கு. சிட்டி லிமிட்ல 2 வழக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஒரு JJ நகர் காவல் நிலையத்திலையும் இன்னொரு கூட்டுறவு காவல் நிலையத்திலையும் ஒரு கடத்தல் வழக்கும் ஒரு சீட்டிங் வழக்கும் 2 வழக்கு இருக்கு. 2019ஆம் ஆண்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிப்ளமோ முடித்த சந்துரு நிரந்தர வேலையின்றி இருந்ததாகவும் வாகனங்களை வாங்கி விற்கும் தொழிலிலும் ஈடுபட்டு வந்ததாகவும் துணை ஆணையர் குறிப்பிட்டார். அவருக்கு நிரந்தரமான ஒரு தொழில் எதுவும் கிடையாது. ஒரு செல்போன் கடை வச்சு வந்திருக்காரு. அது சம்பந்தமாக தான் ஒரு வழக்கும் பதிவு போட்ட பின்னாடி ஒரு சீட்டிங் கேஸில் செல்போன் சரியாக கொடுக்கல வைக்கல. அதன் பிறகு திருப்பி இப்போ ஒரு பெரிய நிரந்தரமான வேலை அவருக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. வண்டி வாகனங்கள் வாங்குறது விற்கிறது அந்த மாதிரி ஒரு சின்ன தொழில் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். சந்துரு சென்ற காரில் கட்டப்பட்டிருந்த திமுக கொடிக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என கூறிய துணை ஆணையர் கார்த்திகேயன் காரில் இருந்த இளைஞர்கள் யாரும் மது அருந்தி இருக்கவில்லை எனவும் பாலியல் ரீதியாக அவர்கள் பெண்களை துரத்தவில்லை எனவும் தெரிவித்தார். நெருங்கிய நண்பர் சந்தோஷ் அப்படின்னு ஒருத்தர் நேற்று கைது பண்ணியிருக்கோம். அவருக்கும் பல வாகனங்கள் இருக்கு. அவருடைய பழக்கமும் இது மாதிரி வாகனத்துல கொடி கட்டுற பழக்கம் உண்டு. அவர் தான் இந்த கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி இப்போ கொடியை கொடுத்து கண்டிப்பா நீ போடணும்னு இருக்காரு. இவரும் அதை பயன்படுத்தி டோல்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு, லாங் டிரைவ்லாம் போகும்போது டோல்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக தான் முக்கியமா நாங்க அந்த கொடியை பயன்படுத்தணும்னு சொல்றோம். இதனிடையே சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி திமுகவினர் என கூறிக்கொண்டு அதிமுகவினரே மாறுவேடத்தில் தீய செயல்களில் ஈடுபடுகிறார்களோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மெயின் அக்யூஸ்ட் சந்துரு அதிமுகவை சார்ந்தவர். அவருடைய கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் இரும்பலூரில் இருக்கின்ற அதிமுகவினுடைய மிக நெருங்கிய உறவினர் மற்றும் அவரும் அதிமுகவை சார்ந்தவர். மேலும் இரவு நேரத்தில் ஏன் அங்கு சென்றனர் என்பதை காவல்துறையினர் விசாரிக்க வேண்டும் எனவும் RS பாரதி வலியுறுத்தினார்.